ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रयेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगणरघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। जयदां सुरदौ पङ्गोर्मम मन्दमतिर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदनमोहनौ दिव्यवृन्दारण्य कल्पदुर्मादक श्रीमत् रत्नाकारो सिंहासनौस्तौ श्रीमत् राधा श्रीलगोविन्ददेवो प्रेस्ते लिपि सेव्यमानौ स्मरामि। श्रीमान् रासरसारम्भि वंशीवटतटस्थित कर्षन्वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियास्तु नः। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनीति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनीति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थने। सर्वशास्त्राद्भि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्तरत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेमवक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे। मथेक बंधो मत्संगिन मद्गौरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददाயின் அதினோச்சதாகரா ஆனாமுஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய சொத்துமாகவும் என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 11 அத்தியாயம் 7. சென்ற வாரம் இந்த அத்தியாயத்தினுடைய கேள்வி பதில்கள் பாதியிலே நிறுத்திட்டோம். அதை தொடர்ந்து 22 கேள்வியிலிருந்து 52 கேள்வி வரைக்கும் பார்த்துட்டு நாம் இன்னைக்கு புது அத்தியாயம் ஆரம்பிக்கலாம். 22வது கேள்வி, விகர்மம் என்றால் என்ன? விகர்மம் என்றால் என்ன? ஹரே கிருஷ்ண. விளைவுகள் கொடுக்காத செயல்கள் என்று பொருள். ஹரே கிருஷ்ண. விளைவுகள் கொடுக்காத செயல் என்று பொருள். அது பகவத்கீதையில. ஹரே கிருஷ்ண. ஆனால் ஆன்மீகமற்ற சாதாரண
கடமைகளை குடும்பம், தேசம், மனித குலம் முதலியவைகளின் சார்பாக செய்வதால் வாழ்வின் முழு பூரணத்துவத்தை அடைய முடியும் என்று சில பந்தப்பட்ட ஆத்மாக்கள் நம்புகின்றனர். மற்றவர்களுக்கு கடவுள் சேவையிலும் நாட்டமில்லை. இல்ல உதாரணமான நீங்க பௌதிக அந்த சேவைகளில் கதெல்லாம் பேசாத கூடாது. தமோ சரி விகர்மம்னா என்ன? ஒருத்தர் சாதாரணமா வந்து விகர்மம்னா என்னன்னு மாதாஜி, கேட்டா இருண்ட நரக வாழ்வு தமோ குணத்திடமுள்ள கவர்ச்சியால் உண்டாகிறது. தமோ குண செயல்கள் விகர்மம் எனப்படுகின்றன. மாதாஜி, தமோகுண செயல்கள் விகர்மம்னு சொல்லப்படுகிறது. புரியுதா? சரிங்க மாதாஜி. அதாவது இந்த இப்போ நம்ம பகவத்கீதையில விகர்மம், அகர்மம், கர்மம்னு 3 பட்சம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? கர்மம், விகர்மம், அகர்மம்னு பார்த்தோம். ஆகர்மம்ன்றது தான் கிருஷ்ண உணர்வு செயல்கள். கர்மம் வினையை நீங்க செயல்பட்டாலும் உங்களுக்கு கர்ம வினை வராது. அது பேர் ஆகர்மம், கர்மமே இருக்காது. அது கிருஷ்ண உணர்வு செயல்கள். இது விகர்மம், வீணா கெட்ட செயல்கள். கெட்ட செயல்கள் தமோகுண செயல்கள். புரிஞ்சுதா? 3 வகையான செயல்கள் இருக்கு. கர்மம் அப்படின்னு வெறுமனே கர்மம் நல்ல செயல்கள். நல்ல செயல்கள்னா வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற புண்ணிய செயல்கள். அந்த புண்ணிய செயல்கள் வந்து பலன் கொடுக்கறதுனால உங்களை பந்தப்படுத்தும். விகர்மம் பாவ செயல்கள். அது வந்து தவறான செயல்கள். அது பாவ விளைவுகளை கொடுக்கும். ஆனா விளைவுகளே கொடுக்காத செயல்கள் வந்து ஆகர்மம். இது நம்ம ஏற்கனவே பகவத்கீதையில பார்த்துட்டோம். சரியா? அடுத்து 23வது கேள்வி. அனைத்து பௌதிக விஷயங்களும் முடிவில் பயனற்றவையே. இது குறித்து ராஜரிஷி சித்திரகேது என்ன கூறுகிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. குணப்படுவாக ஏதஸ்மின் கத்சாப கோ அணுகிரக ஸ்வர்கோ நரக கோவா கிம் சுகம் துக்கம் ஏவவா. இந்த ஜட உலகம் வந்து இடைவிடாத ஓடும் நதியின் அலைகளுக்கு ஒப்ப கொடுக்கப்படுது. எனவே வந்து சாபம் என்பது என்ன, வரம் என்பது என்ன, சொர்க்கம் என்பது என்ன, நரகம் என்பது என்ன, உண்மையில் மகிழ்ச்சி என்பது என்ன, துன்பம் என்பது என்ன, அலைகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பதால் இவற்றில் எதுவுமே நிரந்தரமான நன்மை அளிப்பதில்லை. வேதங்கள் வந்து செய்யத்தக்க செயல்களை பற்றி கூறுகிறது. என்னங்க மாதாஜி? சரியா சொன்னீங்க. இந்த ஸ்லோகத்தை வந்து சித்திரகேது சொல்றாரு. 5வது காண்டம். இப்ப இங்க இல்ல, இதெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம. சித்திரகேது என்ன சொல்றாரு? நல்லது என்ன கெட்டது என்ன, இந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பயனற்றவைதான். நரகம் என்ன சொர்க்கம் என்ன, மகிழ்ச்சி என்ன துன்பம் என்ன, அலைகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. அப்படின்னா அந்த பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பயனற்றவைதான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே வந்து துன்பத்தை தரக்கூடியவை. திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயம் தான். இன்பமான விஷயங்கள் கூட இங்க துன்பமானவை தான். இங்க வந்து எல்லாமே நிரந்தரமற்றவை. அதனால இங்க வந்து இருக்கிறதெல்லாம் பயனற்றவை அப்படின்னு சொல்றார். அடுத்த கேள்வி. பௌதிக சத்துவகுணம் ஆன்மீக வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் விமான நிலையம் உதாரணம் மூலம் விளக்குக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணங்க மாதாஜி. பௌதீக சத்துவகுணம் வந்து ஆன்மீக குணமானது இல்லைங்க மாதாஜி. ஆனா ஆன்மீக வாழ்வுக்கு தொடர்புடைய அனுகூலமான ஒரு உத்தீபனமாக நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க மாதாஜி. ஒரு படிக்கல்லாக யூஸ் பண்ணுது. இதுல சொல்லப்பட்ட சென்னை டு லண்டன் போகக்கூடிய ஒரு விமானம் இருக்குது. விமான நிலையம் இடம் வந்து சென்னை விமான நிலையம். அங்க பயணிப்பவர் வந்து ஒரு பேசஞ்சர். இதே நம்ம வந்து பக்தியில எடுத்துக்கொள்ளும் போது மாதாஜி, பக்தி உலகம் டு ஆன்மீக உலகம் போவதற்கு பக்தி தொண்டு என்னும் ஒரு விமானம் இங்க இருக்குது. நம்மளுக்கு இந்த இடம் வந்து பௌதீக உலகம், மேலும் மனித சரீரமும் கிடைச்சிருக்குது. அதுல சத்துவ குணம் கிடைச்சிருக்குது. இங்க பயணிப்பவர் வந்து ஆத்மா மாதாஜி. இந்த சத்துவ குணம் இந்த விமானத்துல பக்தி தொண்டு என விமானத்துல ஏறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டு நாம் அந்த பக்தி தொண்டுல அந்த விமான நிலையத்திலிருந்து அந்த பௌதீக உலகம் டு ஆன்மீக உலகத்துக்கு போகக்கூடிய பக்தி தொண்டு என விமானத்துல ஏறி அங்க போய் ரீச் ஆனோம்னா தாங்க மாதாஜி இந்த பௌதீக உலகத்துக்கு நம்ம மனித பிறவி எடுத்ததுக்கும் அதுல சத்துவ குணத்தை வந்து அடைஞ்சதுக்கும் ஒரு புண்ணியம். இல்லைன்னா அவங்க எப்படி சென்னை விமான நிலையம் வந்துட்டு அந்த ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு அந்த பிளைன்ல ஏறலையோ அதே மாதிரி நம்மளும் இந்த மனித உடலையும் சத்துவ குணத்தையும் பெற்று கூட மற்ற ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு சமமாகவும், இல்லைன்னா மற்ற இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற உயிர்வாளிகளுக்கு சமமாகவும் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி மீனிங் எடுத்துட்டேன். இப்ப வந்து இது ஒரு நல்ல உதாரணம், நல்லா சொன்னீங்க. பக்தர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாசகத்துல சொல்றேன். இப்போ நீங்க விமான நிலையம் வரையும் வர்றது முக்கியம்தான் இல்லையா? விமான நிலையத்துக்கு வந்தாதானே விமானத்துல ஏற முடியும். அதனால விமான நிலையம் வர்றது நல்லது. ஓகே, அதுதான் வந்து
நம்ம வந்து சத்துவ குணத்துக்கு நம்ம ஏற்றம் பெற வைக்கிறது. நம்ம இப்போ தமோ குணத்துல இருக்கலாம், ரஜோ குணத்துல இருக்கலாம். சத்துவ குணம் என்பது நல்லவர்களா இருப்பது, பொய் சொல்லாம இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது, பணிவோடு இருக்கிறது, உலகாய நற்குணங்கள் வச்சது தான் சத்துவ குணம் இல்லையா? சத்துவ குணத்தை கொண்டே கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது. நீங்க விமான நிலையம் வந்துட்டீங்கன்னா லண்டன் போக முடியுமா? இல்லை. அதுக்குரிய டிக்கெட் வாங்கி நம்ம வந்து விமானத்துல பயணிக்கணும். விமான நிலையம் வரைக்கும் வர்றதும் முக்கியம்தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து விமானத்துல ஏறி உட்காரணும்ல. அப்போ சத்துவ குணத்துக்கு வர்றது நல்லதுதான். அது வந்து இப்போ பயணிப்பதற்கு சாதகமாக இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து விமானத்துல உட்காரணும். அது மாதிரி சத்துவ குணத்துக்கு வந்துட்டு நம்ம சுத்த சத்துவ குணத்துக்கு போகணும். பக்தி தொண்டை எடுக்கணும். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்ன்றதை உணர்ந்து பக்தி தொண்டை எடுக்கும்போது தான் வெற்றி கிடைக்கும். இது யாருன்னா புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா இது? புரியுதுங்க மாதாஜி. நன்றி. அடுத்த கேள்வி, உண்மையான கர்த்தா யார்? மேற்கோள் காட்டவும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க விஷ்ணுபிரியா மாதாஜி. சர்காத்யா ச குணா சர்வே தோஷா சர்வே ததைவ ச ஆத்மனக கர்த்திருதா பிராந்தியா ஜாயந்தே நாத்திர சம்சயக. ஜட உலகிலுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் சொர்க்கலோகங்களில் வாழ்ந்து கொண்டு அழகு மங்கையரை அனுபவித்தல் போன்ற மேலுலக சுகங்களை நல்லவையாகவும் விரும்பத்தகுந்தவையாகவும் கருதுகின்றனர். அவ்வாறே துன்பம் தரும் சூழ்நிலைகள் கெட்டவையாக கருதப்படுகின்றன. ஆனால் தன்னையே செயல்களின் கர்த்தா என்ற ஒருவன் எண்ணுவதே ஜட உலகிலுள்ள நல்லது கெட்டது என்ற கண்ணோட்டங்களுக்கு அடிப்படை காரணமாகும். உண்மையில் பகவானே அனைத்து செயல்களுக்கும் கர்த்தா ஆவார். ஹரே கிருஷ்ணா. அதுக்கு மேற்கோள் வந்து இந்த ஸ்லோகமா சொன்னீங்க, பரமாத்மா நாம் ஏவைக்கும் கர்த்தாரம். இல்லைங்க, மேல இருக்கிறது மாதாஜி. இல்ல இந்த ஸ்லோகம் தான் நான் அதுக்கு அது சொல்லிட்டாங்க மாதாஜி. பரமாத்மா நாம் ஏவைக்கும் பரமாத்மானம் கர்த்தாரம் ஏவைக்கும் அதுதான். கர்த்தாரம் வேத்திய புமான் சமுச்சதே ஸ்மாத் சம்சாராத் பரமாத்மானம் ஏதிசா. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் தான் அதுக்குரிய ஸ்லோகம். சரிங்க மாதாஜி. சரியா? ஹரே கிருஷ்ணா. கர்த்தா வந்து பரமாத்மா தான், பகவான் தான் செய்யறவர். அவர் தான் செய்யறாரு. அடுத்த கேள்வி, 26வது கேள்வி. அப்போ பகவான் தான் எல்லா காரியத்தையும் செய்யறாருன்னா, கெட்ட காரியங்கள் கூட அவர் தான் செய்யறாருன்னா, அவருடைய சம்மதமும் அவருடைய துணையும் இல்லைன்னா எந்த காரியமும் செய்ய முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நல்ல காரியம் செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன் அதனால பலன் நினைக்கிறேன், பலனை அனுபவிக்கிறேன்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அப்படி கிடையாது. அதே மாதிரி கெட்ட காரியங்களை செஞ்சு தண்டனை அனுபவிக்கும் போதும் அதே தான். நல்ல காரியமோ கெட்ட காரியங்களோ நம்மால சுதந்திரமா செய்ய முடியாது அவருடைய அனுமதியின்றி. அதனால மூல கர்த்தா அவர் தான் சொல்றாங்க. 26வது கேள்வி, ஆத்மனி ஷஸ்வ விததம். சொல்றேன் மாதாஜி. ஆ உண்மையான நாதராகிய ஸ்ரீ கிருஷ்ணர் இன்றி அனைத்தையும் அனுபவிக்க விரும்பும் பந்தப்பட்ட ஆத்மாவின் புலன் நுகர்வுக்கு உதவும் பொருட்டு இந்த ஜட உலகம் படைக்கப்பட்டுள்ளது என்பதை ஸ்லோகத்தில் உள்ள ஆத்மனி சஸ்வ விததம் என்ற சொற்கள் குறிப்பிடுகின்றன. பகவானே வேணான்னு சொல்லிட்டு அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஜீவாத்மாக்களுக்காக இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டிருக்குது. நன்றி. அடுத்த கேள்வி விஷ்ணு பிரியா மாதாஜி சொல்லட்டும். அவங்க ஏற்கனவே லைன்ல நிக்கிறாங்க. ஜீவராசி எப்போது பூர்ண உண்மையை உணரும் சக்தியை இழந்து விடுகிறான்? பரமபுருஷரின் நித்திய சேவகனான ஜீவராசி அவரது மகிழ்ச்சிக்காகவே இருக்கின்றான். புலன்கள் பௌதிய நுறவில் ஆழ்ந்தவுடனேயே பூரண உண்மையை உணரும் சக்தியை இழந்து விடுகின்றன. எப்போ பௌதிகத்துல ஆழ்ந்து அதை சுகிக்க ஆரம்பிச்சிடுறாங்களோ அப்போ வந்து இந்த பகவானோட இருக்கிற தொடர்பு வந்து துண்டிக்கப்படும். அது பார்த்துங்க. அடுத்து 28வது கேள்வி, மோகினி ரூபா சொல்றீங்களா? 28. பகவானுடைய உன்னதமான ரூப சௌந்தரியத்தை கண்டு எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். பகவான் இந்த உயர்ந்த அனுபவத்தை யாருக்கு மட்டும் அருள்கிறார்? பகவானின் சேவையில் புலன்களை ஈடுபடுத்துபவன் பகவானுடைய உன்னதமான ரூப சௌந்தரியத்தை கண்டு எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். ஆனால் கிருஷ்ணரிடம் அன்பான தூய பக்தி என்ற தகுதியை பெற்றிருந்தாலொழிய இவ்வுயர்ந்த அனுபவத்தை பகவான் அவனுக்கு அருள்வதில்லை. சரியா சொன்னீங்க. பகவானுடைய ஒரு அழகு இருக்கு பாருங்க, அதை பார்த்து வந்து பக்தனுக்கு ஒரு ஆனந்தம் வருது. ஆனா அந்த ஆனந்தம் யாருக்கு மட்டும் கிடைக்கும்னா தூய பக்தர்களுக்கு மட்டும் கிடைக்கும். மற்றவங்க எல்லாம் எக்ஸிபிஷன் பார்த்துட்டு கடையில போண்டா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. ராதா மாதவர் பஞ்சதத்துவர் நரசிம்மரனுடைய ஆன்மீக அழகை பகவான் வந்து இவ்வளவு பேரழகா இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு
இது வந்து பார்வைன்னு இது வந்து இதுவும் பக்தி தொண்டு தான். இதுல அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிற தகுதியை பக்தர்களுக்கு மட்டுமே பகவான் கொடுக்குறார். ம்? அடுத்த கேள்வி, யாருக்கு பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டவனின் மனது எதில் எதிலும் நாட்டம் கொள்ளாது? எதில் நாட்டம் கொள்ளாது? தேவர்களின் வழிபாட்டில் நாட்டம் பௌதிக ஆசையிலிருந்து விடுபட்டவனின் மனது தேவர்களின் வழிபாட்டில் நாட்டம் கொள்ளாதுங்க மாதாஜி. கொள்ளாது. ஏன்னா தேவர்கள் வழிபாடு முக்கியமா எதுக்கு பண்றாங்கன்னா, ஐயோ இது கிடைக்காதோ அது கிடைக்காதோன்ற பயம். எப்போ எனக்கு எதை பத்தி எனக்கு கவலை இல்லை, கிடைச்சா சரி கிடைக்கலனாலும் சரி அப்படின்ற தைரியமா இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து தேவர்கள் வழிபாட்டை பத்தி பயப்படவே மாட்டாங்க. நிறைய பேருக்கு பயம் இருக்குது, இது கிடைக்காம போயிடுமோ அது கிடைக்காம போயிடுமோ கஷ்டப்படுவோமோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் இருக்கு. அந்த பயம் இல்லாதவங்க எல்லாம் தேவர் வழிபாட்டுல ஒரு நாட்டமே காட்ட மாட்டாங்க. தேவர்களுக்கு மரியாதை செலுத்தாமல் விடுறது கிடையாது, அவர்களை முழு முதற் கடவுளா நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கு கண்டிப்பா உலகத்துல இருக்கிற பக்தன் அப்படின்னால உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களையும் நல்லவர்களையும் சகல ஜீவராசிகளையும் மதிக்கிறவன் தான் பக்தன். ஆனால் யாரையும் அவமரியாதை பண்றான் அப்படின்ற ஒரு கேள்விக்கே இடம் கிடையாது. இங்கு அவன் வந்து முழு முதற் கடவுளுக்கு சமமாக பக்தி தொண்டு செய்ய மாட்டான், அதான் முக்கியம். 30வது கேள்வி, தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவின் அறிகுறிகளை கூறுக. நான் சொல்லிட்டேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இருங்க சாரதா மாதாஜி சொல்றாங்களாம், சொல்லிட்டோம். பகவானுடைய மண்ணுலகத்தின் போது போதுமான அளவுக்கு மெய்ப்பித்து காட்டப்பட்டது. ஒவ்வொரு உடலிலும் நித்திய ஆத்மா இருப்பதை உணரக்கூடியவன் எல்லா ஜீவன்களிடமும் பிரியமுள்ளவன் ஆவான். அவன் அனைத்து ஜீவன்களையும் தனக்கு தனக்கு சமமாக பார்ப்பதால் அவன் யாரிடமும் பகைமை பாராட்டுவதில்லை. பிறகு ஜீவராசிகளை அடக்கி ஆள முயல்வதும் இல்லை. பொறாமையிலிருந்து விடுபட்டவனாகவும் அனைவருக்கும் நலம் விரும்பியாகவும் உள்ள இத்தகைய தன்னுறு பெற்ற ஒரு ஆத்மா இயற்கையாகவே அனைவருக்கும் பிரியமானவனாக இருக்கிறான். இது வந்து 6 கோஸ்வாமிகளை குறிப்பிட்ட பாடல். தீரா தீர ஜன பூஜிதவ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நல்லா சொன்னீங்க. பக்தர்கள்லாம் வந்து அது தூய தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் சமமா இருப்பாங்க, எல்லாருக்கும் பிரியமா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு பகைவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, அனைவரின் நலன் விரும்பி. அதுக்கு தான் வந்து 6 கோஸ்வாமிகளை பத்தி சொல்லும்போது தீரா தீர ஜன பிரியா பிரிய கரோ நிர்மத் சரோ பூஜிதௌ. நிர்மத் சரோனா இதயம் வந்து தெளிவா இருக்கும், சுத்தமா இருக்கும், அதான் நிர்மத் சரோ. மாதாஜி இந்த கொஸ்டினுக்கு மாதாஜி அந்த சத்கோஸ்வாமியோட அஷ்டகத்துல இருக்கிற அந்த எல்லா 8 பாயிண்ட்களையுமே எடுத்துக்கலாமாங்க மாதாஜி? பொருந்துமா மாதாஜி? சரிங்க சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்படி அதாவது அவங்க 6 கோஸ்வாமிகள் எப்படி இருந்தாங்க அதுல இருந்து ஒரு பாயிண்ட் இங்க அப்படி சொல்றாங்க பாருங்க அப்படின்னு நீங்க காட்டலாம். தூய பக்தர்கள் தன்னுணர்வு பெற்றவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, சரி நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி, நீங்க உத்தம அதிகாரி எல்லாம் கோஸ்வாமிகள் ஆச்சாரியர்கள் அப்படிப்பட்டவங்க தான். இதுல வந்து நாம உலகத்துல பார்க்கக்கூடிய பெரிய பக்தர்கள் கூட சொல்ல முடியாது, அது பாத்துங்க. ஏன்னா அந்த மிகப்பெரிய நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் ரொம்ப அபூர்வமானவர்கள். அப்படி ஒரு சாதாரணமா நாமெல்லாம் நல்ல மனிதர்கள் லிஸ்ட்ல தான் நான்லாம் வருவேன், அது கூட சொல்ல முடியாது. எப்போ மாயை எப்போ அட்டாக் பண்ணினா தவறான விஷயங்கள் கூட செய்யலாம். இந்த நீங்க சொன்ன அந்த ஆச்சாரியன் தன்னுணர்வு பெற்றவர்கள் அப்படின்னும் போது அது மிக உயர்ந்த நிலை மாதாஜி. சரிங்க மாதாஜி. சரிங்க. சாதாரணமா அப்படிலாம் யாரையும் நீங்க பாத்துற முடியாது. சரிங்க. 31வது கேள்வி, ஏன்னா பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் வந்து பல விஷயங்களை எனக்கு என்ன யாரோ உத்தம அதிகாரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து எனக்கு எடுத்துக்க முடியாது. அதுதான் வந்து உண்மையான ஆசிரியர், உள்ளதை உள்ளபடி சொல்லி தரணும், இல்லைன்னா அதுல ஒரு அபராதத்துல முடிஞ்சிருவோம். நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அவங்க குரு இருப்பாங்க, இவங்க வந்து அவங்கள ஒரு குரு ஆக்கிக்குவாங்க. அவங்க குருவை விட அந்த சொல்லித்தர அந்த ஆசிரியர்கள்லாம் வந்து ஒரு குரு மாதிரி, அவங்களுக்கு பர்த்டே கூட கொண்டாடுவாங்க, வியாச பூஜை கொண்டாடுவாங்க, அப்படிலாம் நடக்குது. அதெல்லாம் வந்து தப்பு, அப்படி ஒரு பக்தர் பண்ணவே கூடாது, தவறு, அது இருக்கவே கூடாது. ஆக்சுவலா என்னை 4 பேர் புகழணுன்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு பக்தனுக்கு வரவே கூடாது. அப்படி வந்ததுனால அவங்க வந்து நான் கூட சாதாரண நிலையில் தான் இருக்கிறேன், அதை விட இன்னும் கீழே இறங்கிடுவோம். அதனால நீங்க ரொம்ப ஆசிரியர்கள் அப்படின்றவங்க வந்து எது தெளிவா சொல்லி தரணும்.
சீக்ஷா குரு நிறைய பேர் வந்து என்ன சீக்ஷா குருன்னு சொல்லுவாங்க. சீக்ஷா குருன்ற சரிங்க வார்த்தையே சாதாரண மக்களுக்கு கொடுக்கவே முடியாது. அவங்க வந்து மென்டர் டீச்சர் அப்படி சொல்லலாம். மென்டர் அப்படின்றீங்க, அது ஓகே. சீக்ஷா குருன்றது வந்து குரு சமம். அந்த சிக்ஷா குரு என்பவர் தன்னுணர்வு பெற்றவராக மிக உயர்ந்த நிலையில இருக்கணுமா பக்தியில. சரிங்க. அப்படிப்பட்டவங்கள தான் அப்போ சிக்ஷா குருன்னு சொல்லணும். சரி சரிங்க என் மச்சி. அப்ப கைடுன்னு அவங்களுக்கே சொல்லலாம், அந்த இல்ல இவங்க நிலைமைன்னா அப்ப மூத்த பக்தர்னு சொல்லலாம், எனக்கு வழிகாட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஓ ஆனா ஓ சிக்ஷா குரு அப்படின்னும் போது எப்படி நம்ம குருனுடைய பிரணவ மந்திரம் சொல்றோம்? ஆமாங்க. குருனுடைய பிரணவ மந்திரம் சொல்றோம்ல, நம்ம ஆ ஓம் விஷ்ணுபதாய அத மாதிரி சிக்ஷா குருனுடைய நாமத்தையும் சொல்லணும். அந்த மாதிரிதான். அதான் நிறைய பக்தர்களுக்கு தெரியாது, நிறைய மூத்த பக்தர்களுக்கே தெரியாது. அவங்க கைட போய் அவங்க சிக்ஷா குருன்னு சொல்லுவாங்க. அது கைடு. அதான். சரிங்க குருன்ற ஒரு ஸ்தானம் இருக்கு பாருங்க, பதவி, அது ரொம்ப பெருசு. சரிங்க. அதை விட பெருசு ஆச்சாரியன். அதையும் தெரிஞ்சுக்கணும். ஆ நம்மை ஆ கொண்டு சரி போய் சேர்க்கறது ஆச்சாரியன் தான். சரிங்க மாதாஜி. ஆச்சாரியன் பிரபுபாத் சரிங்க தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போறாரு. சரி சரிங்க. சரியா? நாங்க நினைச்ச மாதாஜி இப்படி எல்லாம் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை கூட புரிய வச்சுட்டாலும் அவங்களே சீட்சா குரு தான். அப்ப நிறைய பேரை வச்சுக்கலாம் சீட்சா குருன்னு சொன்னாங்காட்டி ஒரு லிஸ்டே போட்டு வச்சுட்டேங்க மாதாஜி. அல்ல, ஹரே அந்த கிருஷ்ணா. மாதிரி அது ஒரு ஒரு பொது கருத்துல வந்து சிக்ஷா குரு ரைட்டு தான் நீங்க சொல்றது. சரிங்க ஆனால் இப்ப இஸ்கான்ல வந்து இதுக்கு டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, தீக்ஷா குரு சிக்ஷா குரு அப்படின்ட்டு. அதை பத்தி ஒருத்தர் புத்தகமே வெளியிட்டு இருக்கிறார், அது ஆங்கிலத்துல இருக்கு. சரிங்க சிவராம் சுவாமின்னு சொல்லிட்டு, யாரு சிக்ஷா குரு யாரு தீக்ஷா குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறார். சரிங்க அதுல வந்து உங்களுக்கு சிக்ஷா குருவும் வந்து தன்னை உணர்ந்தவர் தான், மென்டர்ஸ் கிடையாது. மென்டர் அப்படின்றவங்க எல்லாம் அந்த டீச்சர்ஸ், என்ன மாதிரி டீச்சருங்க, பாடம் நடத்தி சரி சொல்லி தர்றது, இருக்கிறத சொல்லி தர்றது. ஆனால் சரி ஆன்மீக ரீதியா உயர்ந்த நிலையில இருந்து இந்த உங்களுக்கு அப்படி ஆன்மீக கண் அப்படி திறந்து விடுறது, அதெல்லாம் சிக்ஷா குரு தீக்ஷா குரு பண்ற வேலை. சிக்ஷா குருக்கும் சரி தீக்ஷா இப்பதான் குருக்கும் புரியுதுங்க நிறைய மாதாஜி. வித்தியாசம் கிடையாது, அது வேற இருக்கு. சரி சரிங்க நிறைய பேர் சரிங்க தீக்ஷா ஒரு குரு கிட்ட எடுத்துட்டு சிக்ஷா வேற குரு கிட்ட எடுப்பாங்க. சரி அது சரிங்க நடக்குது இஸ்கான்ல. சரிங்க சிக்ஷா இந்த குரு, தீக்ஷா வந்து வேற ஒரு குரு, ஏன்னா அவர் தான் பக்கத்துல இருக்கிறார், அதனால அவர்கிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது வந்து அபிஷியலா அவங்க வந்து அவங்க நாமத்தை சொல்லணும். இப்போ எப்படி தீக்ஷா குருனுடைய நாமத்தை சொல்லிட்டு தானே ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றாங்க, அது மாதிரி சிக்ஷா குருனுடைய நாமத்தையும் சொல்லிட்டு அவங்க சரி மந்திரம் சொல்லுவாங்க. சரிங்க மாதாஜி. ஹரே மாதாஜி கிருஷ்ணா. அதே மாதிரி பிரபுஸ்களையும் பிரபுஜின்னு தானே சொல்லணும் மாதாஜி. நிறைய பேர் குருஜின்னு சொல்றாங்க மாதாஜி, அது தப்பு தானே? அது தப்பு. பிரபுனா ஒரு மூத்த பக்தரை பிரபுன்னு சொல்றோம். நிறைய மனைவிகள் வந்து அவங்க கணவரை பிரபுன்னுவாங்க, அது மாதிரி பக்கத்து வீட்டு வேற ஒரு டிவோட்டியும் பிரபுன்னுவாங்க. அந்த பெண்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ் சொல்றது, உங்க கணவரை மட்டும், நான் கணவர் வந்து ஒருத்தர் தான், சிக்ஷா குரு தீக்ஷா குருலாம் நிறைய கூட வச்சுக்கலாம். கணவர்ன்றது பெண்ணுக்கு வந்து ஒருத்தர் தான், அவரை வந்து மற்றவங்களை பிரபுன்னு சொல்ற மாதிரி அவரே பிரபுன்னு சொல்லக்கூடாது. அவரை வந்து எப்படி நீங்க நம்ம தமிழ் பாரம்பரியத்துல எப்படி சுவாமின்னு சொல்றோம், அத்தான்னு சொல்றோம், இல்ல ஏங்கன்னு சொல்றோம், சில பேர் ஜின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணவனுக்கு மட்டும் ஒரே சொல் தான், அதில் தான் சொல்லணுமே தவிர பிரபு பக்கத்து வீட்டுக்காரனும் பிரபு, என் புருஷனும் பிரபுன்னும் போது அது அந்த உறவுக்கு ஒரு களங்கம் ஏற்படுற மாதிரி இருக்குது. நல்ல பக்தர்கள் யாராவது கணவனையும் மற்ற பிரபுவையும் பிரபுன்னு கூப்பிடுறீங்கன்னா தயவுசெய்து மாத்திக்குங்க. உங்க கணவரை வந்து நான் சொல்லும்போது கூட என் பிரபு அப்படின்னுவாங்க சில பேர், என் கணவர்னு சொல்லுங்க. என் பிரபு ஓகே, ஆனா கூப்பிடும்போது என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டா நல்லது. ஆமாங்க மாதாஜி, நீங்க சொன்ன மாதிரி கேள்விப்பட்டிருக்கிற மாதிரி சும்மா பொத்தாம் பிரபு வந்திருக்காரு, பிரபு கூட வந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மாதாஜி. அப்ப வந்து நான் என்ன நினைப்பேன், கணவர் வந்துட்டாரு அப்படித்தான் நினைப்பீங்க. ஆமாங்க. இல்ல அந்த பிரபுனுடைய பேரை சொல்லணும், யாரோ ஒரு பிரபு, அவர் பேரெல்லாம் சொல்லிக்கலாம். என்னுடைய நிறைய பிரம்மச்சாரிங்க இருக்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லலாம், ஆனா கணவன் பேரெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப பிரபு வந்திருக்கிறாரு அப்படின்னு பொதுவா நீங்க சொன்னீங்கன்னா நான் யாருன்னு நினைக்கிறது? கரெக்ட்டுங்க மாதாஜி, ரெண்டு குழப்பம் தான். ஆமா, அதனால என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டா சரியா போச்சு. மற்றவங்கள சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட தாமோதர் பிரபு, ஷியாம் சுந்தர் பிரபு, கிருஷ்ணதாஸ் பிரபு, அப்படி பிரபு போட்டு அவர் வந்திருக்கிறாரு, அந்த பிரம்மச்சாரி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரிங்க. பொதுவா பேசும்போது இல்ல கணவரை அழைக்கும் போதும் நான் சொல்லுவேன், கணவரை இப்போ இஸ்கான் மெத்தட் வந்து அரிபோல்னு சொல்லுவாங்க, ஆனா அதே அரிபோல் மற்றவங்களுக்கும் பயன்படுத்தக்கூடாது.
இப்ப கணவனை வந்து அரிபோல்னு சொல்லுவாங்க இந்த சரி இஸ்கான் இயக்கத்துல. ஆனா நீங்க அதே அரிபோல் மற்றவங்களையும் சொல்லக்கூடாது. இல்லை நான் சில காலம் வந்து கணவனை வந்து ஹரி அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன். ஹரினா கிருஷ்ணரே கடவுளே அப்படிதானே. அது என் கூட பாடம் படிக்க வந்தவங்க எல்லாரும் அவங்களும் என் கணவரை ஹரின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதனால நான் நிறுத்திட்டேன். சரிங்க அதனால நீங்க வந்து கணவரை மட்டும் மற்றவங்களோட பிரிச்சு தான் கூப்பிட வேண்டி வரும். சரி இதெல்லாம் ஒரு வைஷ்ணவ எட்டிகேட்டுன்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவ குணங்கள், வைஷ்ணவ வழிமுறைகள்னு சொல்றது. ம் 31வது மாதாஜி. கேள்வி. தூய பக்தன் தானாகவே தேவர்களின் உயர்ந்த குணங்களை வெளிப்படுத்துவான். மேற்கோள் ஹரே காட்டி கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. ஹரே சீதலா கேஸ்வரி சொல்லுங்க. தேங்க்யூ மாதாஜி. ஆன்மீக சத்துவ குணத்தில் உள்ள தன்னுணர்வு பெற்ற ஆத்மாவின் மாசற்ற குணத்தை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. எனவேதான் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வைர் குணைஸ்தர சமாசதே சூரா ஹரவ் அபக்தஸ்ய குதோ மகத் குணா மனோரதே நாசதி தியாபதோ பகியே. ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தனாக இருப்பானாயின் அவன் தானாகவே தேவர்களின் எல்லா குணங்களையும் வெளிப்படுத்துவான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நல்லா சொன்னீங்க, நன்றி. ஒரு பக்தனுக்கு வந்து தனிப்பட்ட முறையில நல்ல குணங்களை வளர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அது தானாவே நல்ல குணங்கள் வந்துடும். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. 32வது கேள்வி. தத்துவம் ஜிக்னாசு பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க, மங்கள பாவனி சொல்லுங்க. உத்தவர் இங்கு உண்மையை அறிய விரும்பியவர் தத்துவம் ஜிக்னாசு என்று விவரிக்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஞானபூர்வமான உண்மையை அவர் அறிய விரும்புறார். நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்து 33. யோகேஷ என்ற சொல் எதை குறிக்கிறது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பரமபுருஷர் எல்லா யோக பயிற்சிகளுக்கும் பலன்களை அறிபவர் என்பதையே யோகேஷ என்ற சொல் இங்கே குறிக்கிறது. பரமபுருஷர் எல்லா யோகங்களுக்கான பலனை கொடுக்கிறவர், அதனால அவர் யோகேஸ்வரர். சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி. யோகத்தின் மூலம் பூர்ண உண்மையோடு இணையவில்லை எனில் என்ன ஆகும்? ஹரே கிருஷ்ணா. பகவான் என்றென்றும் அவரது சக்திகளுக்கு நாதராவார். எனவே பரமபுருஷரின் அனுமதியின்றி யோக முறையினாலோ அல்லது வேறு ஆன்மீக அல்லது பௌதீக முறையினாலோ எதையும் அடைய முடியாது. யோகம் என்றால் இணைப்பு என்று பொருள்படும். நாம் பூரண உணர்வோடு இணைந்தால் ஒழிய அறியாமை இருளால் மூடப்பட்டவர்களாக இருப்போம். இவ்விதமாக யோகத்தின் லட்சியம் ஆவார். ஹரே கிருஷ்ணா. யோகத்துல பகவானோட சேரலன்னு வச்சுங்க. பகவானோட சேருதல் என்பது பகவான் போன்ற நற்குணங்களை எடுக்கிறது, அதே மாதிரி தன்னை உணர்றது. அப்ப அது செய்யலன்னா என்ன ஆகும்? அறியாமை மூடப்பட்டு விடும். அறியாமையில் இருப்பாங்கன்னு அர்த்தம். அடுத்து, மரணத்தின் போது துண்டிக்கப்படாத உறவு எது? நான் சொல்றேன் மதேஜி. சொல்லுங்க. கிருஷ்ணரோடு நம்மை இணைத்து கொள்ளும் போது அவருடனான நம்ம உறவு மரணத்திற்கு பிறகும் தொடர்கிறது. வெரி குட், நல்லா சொன்னீங்க. 36வது கேள்வி. ஹட்டயோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் முதலியவைகளால் பரமபுருஷருக்கு அன்பு தொண்டாற்றும் சுபாவத்தை ஏன் எழுப்ப முடியாது? சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. மன ஊக்கத்தை கொண்டு நிரந்தரமான ஒரு நிலையை ஒருபோதும் அடைய முடியாது. அவ்வாறு இருக்க சாதாரண பௌதீக புலர்நுகர்வால் நிரந்தரமான நிலையை அடைவதே சாத்தியமில்லை. உண்மையில் ஒருவன் ஜடயோகம், ஹடயோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் முதலாக பரமபுருஷருக்கு அன்பு தொண்டாற்றும் சுபாவத்தை எழுப்ப முடியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. இவைகள் வந்து நம்ம வந்து பகவானிடம் போய் கொண்டு சேர்க்காதுங்க மாதாஜி. இந்த யோகங்கள் எல்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு வித பலன்கள் கிடைக்கும். முக்தி பிரம்மஜோதி வரைக்கும் கூட நம்ம செல்லலாம். ஆனா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா தான் கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த உணர்வு, பரமாத்மாவை உணர்வாங்க ஏதோ ஒரு சக்தின்னு. ஆனா அது கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த உணர்வு கூட அவங்களுக்கு வராதுங்க மாதாஜி. அதனால பகவானின் பக்தி தொண்டில் இணைக்காததால பக்க விளைவுகள் வந்து இந்த எல்லா யோகங்கள்லயுமே இருக்குங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தி யோகத்துக்கு வந்தாதான் வந்து அவங்களுக்கு பகவானுக்கு தொண்டாற்றும் கூடிய நம்முடைய இயல்பை தட்டி எழுப்ப முடியும். அது வரைக்கும் வந்து சத்துவ குணத்துக்கு வந்து வர மாதிரி இது ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு மேலே ஏறல அந்த மாதிரி பல பலன்கள் உண்டு. ஏர்போர்ட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஆனா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ஏரோப்ளேன்ல நீங்க ஏறலன்னா அதுதான் இது. மற்ற யோகங்கள்லாம் நம்மள ஏர்போர்ட் வரைக்கும் கூட கொண்டு போயிடும். ஆனா ஏரோப்ளேன்ல ஏறி ஆகணும்ல, அது வந்து பக்தி யோகம். பக்தி யோகம் பண்ணலைன்னா இதெல்லாம் வந்து ஒரு பலனை கொடுக்கும். பௌதிக உலகத்துல நல்லா வாழறதுக்கூடிய பலனை கொடுக்கும். புரியுதா?
யாருக்காவது இது புரியலன்னா சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். ஹಠயோகம், கர்மயோகம், ராஜயோகம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்றாங்க. அதை கொண்டே ஆன்மீக உலகத்தை அடையலாம்ன்றத அதே பெருசுன்னு ராஜயோகம்லாம் நிறைய பேர் பண்றாங்க. அஷ்டாங்க யோகம் செய்யறாங்க, ஞான யோகமும் இருக்கு நிறைய இடத்துல. ஆனா அவங்கெல்லாம் வந்து இறுதி இலக்கான கிருஷ்ண பிரேமையை அடைய முடியாது. அவங்களுக்கு வந்து அவங்க நினைக்கிறாங்க இறுதி இலக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் அடைய முடியும், துன்பம் இல்லாத வாழ்க்கையை அடைய முடியும். ஆனால் இந்த பலன் முடிஞ்ச பிறகு திரும்பியும் வந்து பௌதிக உலகத்துல தள்ளப்படுவோம். அது அவங்களுக்கு புரியாது. மிக நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திரும்பி அங்க வருவாங்க. அது வந்து இலக்கு கிடையாதே. மீண்டும் இந்த பௌதிக உலகத்துக்கு வரவே கூடாது, நம்முடைய உண்மையான நிலைக்கு போகணுன்றது தானே இலக்கு. அதனால அந்த வந்து இந்த மற்ற யோகங்களால பண்ண முடியாது, பக்தி யோகம் மட்டுமே செய்ய முடியும். அடுத்து 37வது கேள்வி. விஷயாத்மயி பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. விஷயாத்மை என்ற சொல் பகவான் பக்தியோடு இருக்க அல்லாது சுயபுலனுக்காக பௌதி பொருள்களை விரும்புவதை குறிக்கிறதுங்க மாதாஜி. விஷயாத்மயி, விஷயம் அப்படின்னாலே பொருளுங்க மேல இருக்கிற ஆசை, இல்ல பொருள்கள் மேல இருக்கிற பற்று, சுயப்புலன் உணர்வுக்கான ஆசைகள், இதெல்லாம் வந்து விஷயாத்மயி அப்படின்னு சொல்லுது. 38வது கேள்வி. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எது மங்களகரமானது? ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சொல்லுங்க யசோதா மாதாஜி. சொல்லுங்க யசோதா மாதாஜி. மைக் ஆன் பண்ணிருக்காங்க. சொல்றேன் மாதாஜி. குருவிடமும் பகவான் கிருஷ்ணரிடம் மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்கின்றனர். செய்த தவறுக்காக வருத்தம் இத்தகைய மனோபாவம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் மங்களகரமானதாகும். செய்த தவறுக்காக மிகவும் வருந்தி மாயின் பிடியிலிருந்து உண்மையாக விடுபட முயலும் ஒரு பக்தனின் பிரார்த்தனைக்கு பகவான் நிச்சயம் செவி சாய்க்கிறார். ஹரே கிருஷ்ண. அப்ப ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எது மங்களகரமானது அப்படின்னும் போது உன்னதமான பக்தி தொண்டில் தங்களை ஈடுபட்டிருக்க வேண்டும், பக்தியில தொடர்ந்து இருக்கணும், ஆன்மீக குருக்கும் கிருஷ்ணருக்கும் மனப்பூர்வமான பிரார்த்தனை செய்யணும், செய்யற தவறுகளுக்கெல்லாம் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏதுவானது, மங்களகரமானதுன்னு சொல்றாங்க. நன்றி. அடுத்த கேள்வி. தேவர்களின் வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கம் யாது? தேவர்களுக்கு என்ன நோக்கம்? ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. சொர்க்கலோகங்களில் வாழும் தேவர்கள் காலப்போக்கில் பௌதீக நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நினைக்க துவங்குகின்றனர். இவ்விதமாக தங்கள் உடல்களின் உடனடியான நன்மையே வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கமாக. இந்திரன்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பாரு எனக்கு வந்து ராஜ்யம் வேணும், இதெல்லாம் இழந்துட்டேன்ல, திரும்பி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடல்களின் உடனடியான நன்மையை அவங்க விரும்புறாங்க. தேவர்களின் பக்தி எப்படிப்பட்டது? தேவர்கள் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை ஆள்வதில் கொண்டிருப்பதால் பகவானிடம் உள்ள அவர்களுடைய பக்தி பௌதிக ஆசைகளின் வாசனையுடையதாக இருக்கிறது. இது வாசனான்னு சொல்றோம். பௌதிக ஆசைகள் இதெல்லாம் அனுபவிக்கணும், நமக்கு கூட இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. நாம வந்து ஆனா இடைவிடாம தூய பக்தி செய்யும் போது அது கரைய ஆரம்பிச்சிடும். பெரிய மலை மாதிரி இருக்கு. இடைவிடாம கிருஷ்ணர் வேணும், கிருஷ்ணர் வேணும், கிருஷ்ணர் வேணும், கிருஷ்ணர் பக்தி வேணும் அப்படின்னு நினைக்க அந்த பௌதிக ஆசைகள்லாம் குறையணும். சரியா? அடுத்து பொருள் கூறுக. ஸ்வத்ருஷக. பகவான் தமது பக்தனுக்கு தம்மை வெளிப்படுத்துவர் ஆவார். வெளிப்படுத்திக் கொள்பவர், தம்மை வெளிப்படுத்துகிறார். பகவான் தன் பக்தனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், மற்றவங்களுக்கு எல்லாம் காட்ட மாட்டார். பக்கத்துல இருந்தா கூட புரியாது, துரியோதனன் மாதிரி. 42வது கேள்வி. அனவத்தியம் என்றால் என்ன? ஹரே கிருஷ்ண. ஆத்மாக்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருவரே உற்ற நண்பரும் சரியான நாதரும் புகலிடமும் ஆவார் என்று ஸ்ரீ உத்தவர் இங்கு சுட்டிக்காட்டுகிறார். ஒரு குறிப்பிட்ட மனிதனின் அல்லது தேவரின் அற்புதங்களால் நாம் கவரப்படக்கூடும், ஆனால் அந்த நபரின் ஒழுக்கத்தில் குறையிருப்பதை பிறகு நாம் கண்டுபிடிக்கக்கூடும். எனவேதான் கிருஷ்ணர் இங்கு அனவத்தியம் என்று விவரிக்கப்படுகிறார். ஏன்னா பகவானுடைய குணத்திலேயோ நடத்திலேயோ குறைபாடே கிடையாதான், என்றென்றும் குற்றமற்றவர். பௌதிக உலகத்துல யாரா இருந்தாலும் ஏதாவது குற்றம் குறை இருக்கும், யாரா இருந்தாலும் உடல்ல, எண்ணங்கள்ல, செயல்கள்ல ஏதாவது குறை இருக்கும். அதனாலதான் பகவான் வந்து அனவத்தியம், அவருக்கு ஒரு குறையும் கிடையாதுன்னு சொல்றாங்க.
பகவானை ஏன் சர்வக்னம் என்று அழைக்கப்படுகிறார்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பரமபுருஷரை தவிர வேறொருவருக்கு நாம் சேவை செய்வோமானால் அந்த பெயரளவு தலைவர் நம்முடைய சேவையை மறந்துவிடக்கூடும் அல்லது நன்றி அற்றவராகிவிடக்கூடும். எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு சர்வஜம், அதாவது அனைத்தும் அறிந்தவர் என்று விவரிக்கப்படுகிறார். பக்தனின் நன்றி உள்ளவர். சரி, நன்றி உள்ளவர். எதையுமே நீங்க செஞ்ச எதுவுமே மறக்க மாட்டார். சரி, அதுதான் ஸ்பெஷல் பாயிண்ட். பாருங்க, நம்ம மறந்துடுவோம், ஏன்னா நமக்கு தான் ஞாபக சக்தியை அவர் தானே கொடுக்குறாரு. ஆனா அவர் மறப்பதே இல்லை. அதனால பக்தி தொண்டுல மட்டும் நஷ்டமே கிடையாது. சொல்பம் அப்பி அஸ்ய திராயத்தோ மகத்தோ பயாத்து. பெரிய பெரிய ஆபத்துகள்ல இருந்தெல்லாம் பக்தி நம்ம காப்பாத்தும். அதனால நீங்க செய்யற பக்தி தொண்டு என்னைக்கும் வீணா போவாது. அதனால தைரியமா இருக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணரை நமது உண்மையான புகலிடம், ஸ்ரீ கிருஷ்ணரே நமது உண்மையான புகலிடம் விளக்குக. ஹரே கிருஷ்ணா. மகேஸ்வரி சொல்லுங்க. நம்ம வந்துங்க மாதாஜி, ஒரு தலைவரை சரணடைஞ்சா கூட அவர் வந்து ஒரு நாள் நம்மளை கைவிட்டுருவாரு, இறந்துடுவாருங்க. நம்ம ஒரு தேசத்தை சரணடைஞ்சோம்னாலும் யுத்தத்துல அது அழிஞ்சிருது. நம்ம நம்ம குடும்பத்தையே நம்ம சரணடைஞ்சிருந்தாலும் அது நிலையற்றது. அந்த உறுப்பினர்கள் எல்லாம் இழந்துருவாங்க. தேவர்களை சரணடைந்தாலும் கூட அவர்கள் சில நேரங்கள்ல வந்து அசுரர்களிடம் தோற்று போய் அவங்கள அங்க சிக்கிக்கிறாங்க மாதாஜி. ஆனா பரமபுருஷரோ யாராலும் எந்த சக்தியாலும் பாதிக்கப்படாதவர். மேலும் தன்னை முழுமையாக நம்பி சரணடைந்த ஆத்மாக்களுக்கு நாம் பாதுகாப்பு அளிப்பேங்கிற வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறாருங்க மாதாஜி. அதனால அவர்தான் நம்மளோட உண்மையான புகலிடமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சரியா ஹரே விளக்குனீங்க, கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. 45வது கேள்வி. அகுண்ட விகுண்ட திஷ்ணம் பொருள் கூறுக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவானுக்கு நாம் சேவை செய்யாவிடில் நம் சேவையின் முடிவான பலனை நாம் அறிவோம். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு அகுண்ட விகுண்ட திஷ்ணியம் என்று விவரிக்கப்படுகிறார். பகவான் கிருஷ்ணரின் நித்திய லோகம் வைகுண்டம் எனப்படுகிறது மாதாஜி. அந்த நித்திய லோகம் எந்த சக்தியாலும் எந்த தொல்லையினாலும், இந்த நித்திய லோகத்துல எந்த ஒரு சக்தி, வேற வெளி சக்தி கிடையாது, துன்பம் விளைக்க முடியாது. அங்க தொல்லையும் விளைவிக்க முடியாது. அங்க தொல்லையே கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். அங்க எந்த தொல்லையும் கிடையாது. சொந்த இருப்பிடம், பகவானுடைய சொந்த இருப்பிடம். அடுத்த கேள்வி. ஸ்ரீ உத்தவர் தனது பௌதிக வாழ்வை எப்படி விவரிக்கிறார்? தன் சொந்த நிலையை நிறைவேறினது என்றும் பௌதிக வாழ்வின் மிகுந்த வேதனைகளாலும் முரண்பாடுகளாலும் ஸ்ரீ உத்தவர் கலைத்து விட்டதாகவும் தைரியத்தை இழந்து விட்டதாகவும் குறிப்பிடுகிறார். நான் தோத்து போயிட்டேன்னு நிறைய முறை சொல்றோம்ல, நான் சோர்ந்துட்டேன், நான் ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த பௌதிக வாழ்க்கையில நானே கலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இத்தனையும் கூட கிருஷ்ணரே இருக்கிறார். இப்ப நம்முடைய நிலையெல்லாம் பாருங்க. 47வது கேள்வி. நரன், நாரர், நாராயண பொருள் கூறுக. ஜெயசுபத்ரா மாதாஜி. ஜெயசுபத்ரா மாதாஜி. ஜீவராசி நரன் என்று அழைக்கப்படுகின்றான். அவனுடைய பௌதிக நிலைக்கு மூலகாரன் நாரர் அல்லது மகாவிஷ்ணு ஆவார். நாராயணர் என்ற சொல் மகாவிஷ்ணு கூட பரமபுருஷாகிய கிருஷ்ணனிடம் புகலிடம் காண்கின்றார் என்பதை குறிக்கின்றது மாதாஜி. வெரி குட். நரன் என்பது ஜீவராசி, நாரர் என்பது மகாவிஷ்ணு, நாராயணன்றது கிருஷ்ணர். எல்லாத்துக்கும் மேற்பட்டவர். நன்றி, சரியா சொன்னீங்க. இங்க வந்து அந்த நாரர்ங்கிறது சொல்ற வந்து காரணோதய சாய் விஷ்ணுவாங்க மாதாஜி. இல்லைங்க, நாரர மகாவிஷ்ணுன்னு சொல்றாங்க. நாராயண வந்து மகாவிஷ்ணுக்கே புகலிடம் கிருஷ்ணர்னு சொல்றாங்க. சரிங்க மாதாஜி. இப்போ நரன் வந்து மூணு லெவல். நரன்றது மனுஷன், ஜீவராசி, ஜீவதத்துவம், ஜீவராசி. அடுத்த லெவல் வந்து தான் அவர் மகாவிஷ்ணு. ஆமாங்க மாதாஜி. அடுத்த லெவல் அவருக்கே புகலிடம் கொடுக்கும் கிருஷ்ணர். சரிங்க மாதாஜி. அதான் மாதாஜி இங்க சொன்னது வந்து என்ன, அவனுடைய ஆத்மா ஜீவராசி, நரன் வந்து ஜீவராசி, ஜீவ தத்துவம், ஆத்மா. இவன் வந்து இவருக்கு வந்து இந்த ஆத்மாக்கு வந்து பௌதிக உயிராக மாற்றுவது வந்து நாரர் அப்படின்னு சொல்லும் போது நான் நினைச்சிட்டேன் காரணோதக விஷ்ணுல இருந்து நம்ம வெளியில வர்றதுனால அதான் மகாவிஷ்ணு தான். நாரர் அப்படின்றது காரணோதக சாய் விஷ்ணு, மகாவிஷ்ணு சொல்லலாம் நீங்க. அவருக்கு அடுத்த லெவல்ல போகும்போது அவருக்கே அடைக்கலம் கொடுப்பவர் கிருஷ்ணர், நாராயணன். சரிங்க மாதாஜி, அதுதான் கேட்டேன். அடுத்த கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவருக்கு என்ன உறுதி அளிக்கிறார்?
மாதாஜி நான் சொல்றேன். சொல்லுங்க. ஸ்ரீ உத்தவர் தமது வீழ்ந்த நிலையையும் பௌதிக கொண்டிருப்பது இங்கே ஸ்லோகத்தை விட குறைந்த தகுதியுடன் கூட அமங்கலமான பௌதிக புலனுணர்வு வாழ்வில் இருந்து விடுபட முடியும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்படி உத்தவருக்கு உறுதியளிக்கிறார். உன்னை விட கீழே இருக்கிறவங்களே மேல வரும்போது நீ வரமாட்டியா? அப்படிதானே சொல்லுவான் அந்த அவன். மக்கு பையனே பாஸ் ஆகும்போது நீ நல்லா படிக்கிற பையன் நீ பாஸ் ஆக மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஊக்கப்படுத்துறதுக்காக. அந்த மாதிரி ஸ்ரீதர சுவாமி ஜட உலகம் பற்றி பக்தர் அல்லாதோரும் எப்படி அறியலாம் என்று கூறுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீதர சுவாமி சொல்றாரு, உண்மையா ஆன்மீகம் உபதேசம் பெறாத ஒருவர் கூட நேரடியாக மறைமுக ஆராய்ச்சி மூலம் ஜட உலகம் இன்பம் அனுபவிக்கக்கூடிய இடமல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும். நேரடியான ஆராய்ச்சி சுய அனுபவத்தை குறிக்குது. மறைமுகமான ஆராய்ச்சி பிறருக்கு அனுபவங்களை பற்றி கேட்பதையும் படிப்பதையும் குறிக்கிறது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நேரடியானது என்ன சொல்லுது? நேரடியானது சுய அனுபவத்தை குறிக்குதுங்க மாதாஜி. சுய அனுபவத்தை தான் சொல்றாரு இங்க ஸ்ரீதர சுவாமி. சொல்றாரு, நீ ஒரு குருவை பெற்று ஆன்மீக ஞானம் பெற வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு. அதுக்காக குரு வேணான்னு அவர் சொல்ல. இந்த ஜட உலகம் என்பது துன்பத்தை தரக்கூடியதுன்றது நீ பெரிய பக்தனா இருந்தா தான் அறியணும்ட்டு இல்லை. நீ அபக்தனா இருந்தா கூட இந்த உண்மைக்கு நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதான் முக்கியம். ஜட உலகம்ன்றது இன்பம் அனுபவிக்கிறதுக்கான இடம் இல்லை என்பதை நேரடியாகவும் அறியலாம், மறைமுகமாகவும் அறியலாம். சரியா? நேரடியான ஆராய்ச்சின்றது சுய அனுபவம். நல்லா புரிஞ்சுங்க. நானே எவ்வளோ கஷ்டப்படுறேன் அதை பொறுத்து இப்போ எனக்கு புரிஞ்சிடுது ஜட உலகம் எப்படின்னு. மற்றவங்க இப்போ நான் கஷ்டப்படலைன்னா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மற்றவர்கள் கஷ்டப்படுறத பார்க்குறல்ல, அது இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால நேரடி அனுபவம், மறைமுக அனுபவம் ரெண்டுத்தே வச்சு ஒருத்தன் குருவை அடைய வேண்டும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த உண்மைக்கு நீ குரு இல்லாம வந்துடலாம். இந்த உண்மைக்கு நீங்க குரு தேவையில்லை. ஆன்மீக உலகை அடைவதற்கும் பகவானை பற்றி அறிவதற்கும் குரு தேவை. ஆனா அந்த உலகம் துன்பமயமானதுன்றது அறியறதுக்கு குருவே இல்லாம அறியலாம் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீதர சுவாமி. ஆனாலும் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே பாருங்க. நமக்கெல்லாம் குரு திரும்ப திரும்ப சொன்னதுனால தான் புரிஞ்சுது. இல்லைன்னா என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் புரிஞ்சே இருக்காது. ஆனா கஷ்டமே படுறாங்க மக்கள். அவங்களுக்கு ஆனா அது புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்தினாலதான் கஷ்டப்படுறோம், இந்த உலகமே அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் அறிவதில்லை. மாதாஜி நீங்க குரு சொல்லி நீங்க கேட்டு உங்ககிட்ட இருந்து நாங்க கேட்டாலும் புரிய மாட்டேங்குது மாதாஜி. நாங்க நேரடியா குரு கேட்டு எப்படி புரிய மாதாஜி. புரியலையா உங்களுக்கு? எவ்வளவு அடி வாங்கிட்டு மாதாஜி நீங்க குரு கிட்ட கேட்டு நீங்க திருப்பி எங்களுக்கு சொல்லும் போதுதான் ஓரளவுக்கு புரியுது எங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக குருவின் முக்கியத்துவம் யாது? ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. சொல்லுங்க. ஒரு ஜீவன் உண்மையான பூர்ணத்துவ நிலையை அடையணும்னு நிச்சயமாக ஒரு ஆன்மீக குருவின் அறிவுரையும் வழிகாட்டுதலும் தேவைங்க மாதாஜி. நம்ம ஹரே கிருஷ்ண இயக்கத்தை சேர்ந்த நாம் அனைவருமே இந்த இயக்கத்தின் ஸ்தாபகரும் ஆச்சாரியருமான ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவுராஜக ஆச்சாரிய அஷ்டோத்திர சத ஸ்ரீமத் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதரின் உபதேசங்களாலும் அவரது தூய சீடர்களாலும் வழிநடத்தப்பட்டு இருக்கிறோம். எனவே நம்ம அதைரியம் அடையாம மாறாக பகவானுடைய திருநாட்டுக்கு அடைவதற்கு தேவையானது செய்யலாம். ஆன்மீக குருவின் முழு கருணை இருந்தால் மட்டுமே ஒருவர் உண்மையான கிருஷ்ண உணர்வை அடைய முடியும். மாதாஜி நான் குருவை பத்தி சொல்றதுனால 2-3 பாயிண்ட் சேர்த்து எழுதியிருக்கேங்க மாதாஜி. நான் சொல்லிடுறேங்க மாதாஜி. இந்த ஜட உலகம் ஆன்மீக உலகத்தின் தலைகீழ் பிம்பம் என்பதை அறியவும் நம்மளுக்கு ஆன்மீக குரு தேவை. அறியாமை என்னும் இருளிலிருந்து வெளிவர ஆன்மீக குருவின் கருணையே துணை. நாம் ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் லட்சணங்கள், மகிமைகள், தத்துவங்கள், சேவைகள் பற்றி நன்கு அறிந்து கொண்டு அத்தகைய சிறந்த குருவை சரணடைந்து அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றினால் மட்டுமே நம்மால் கிருஷ்ண பிரேமையை அடைய முடியும். நமக்கு கொடுப்பனை இருந்தால் மட்டுமே குரு கிடைப்பார். நம்மளோட பேராவல் இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் வழிகாட்டுவார்.
சொல்லுவாங்க. குரு வந்து கிருஷ்ண தத்துவத்தை முழுமையாக உணர்ந்தவராய் இருப்பாங்க. வேதங்களையும் சாஸ்திரங்களையும் புரிந்தவராகவும் பிற உயிர்களுக்கு எடுத்துரைப்பவராகவும் இருப்பாங்க. கிருஷ்ண பிரச்சாரம் செய்வதில் வல்லவராக இருப்பாங்க. 6 விதமான உந்துதல்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவங்க தான் குரு. இதுல நம்ம செய்யக்கூடாதது என்னன்னா, குரு அவமரியாதை செய்யக்கூடாது, சாதாரண மனிதராக நினைக்க கூடாது. இதுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு நம்ம அவருக்கு வாணி சேவா வாப்பு சேவா செஞ்சுட்டு நம்மளோட பக்தியை முன்னேற்றி கொண்டு போகணும் மாதாஜி. நீங்க ஹரே ஷார்ட்டா கிருஷ்ணா மாதாஜி. ஐடிசி பண்ணிட்டீங்க. இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ் ஷார்ட்டா சொல்லிட்டீங்க. குருவினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, நமக்கு வந்து குரு இருந்தாதான், இப்போ குரு இல்லாமலே ஜட உலகம் துன்பமயமானதுன்றதை அறிய முடியும். அதே அறியல மக்கள், அது வேற கதை. குரு இருந்தா நம்ம என்ன அறியலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை, அதுக்கு பதில் இது. ஜடம் மற்றும் சேத்தனத்துக்குரிய வித்தியாசத்தை அறிய முடியும். ஜடம் சேத்தனம், எது உயிருள்ளது எது உயிரற்றது, இதற்குள்ள வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம வந்து குருவினால அறிய முடியும். பரமபதம் அடைய ஆன்மீக குரு அவசியம். நீங்க சொன்னது வந்து குருவினுடைய தகுதிகள் யாவை, ஒரு சிஷ்யனுடைய தகுதிகள் யாவை, சிஷ்யனுடைய கடமைகள் யாவை, அதெல்லாம் சொன்னீங்க. சிஷ்யனுடைய முக்கிய கடமைகள் யாவைன்றதெல்லாம் சொன்னீங்க. நன்றி, நல்லா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒன்னே ஒண்ணு, குருக்கும் ஆச்சாரியருக்கும் என்ன மாதாஜி டிஃபரன்ஸ்? இப்ப யாரு தீட்சை கொடுக்குறாங்களோ அவங்க ஆச்சாரியரா, உங்க குருவா? ஆச்சாரியர்ன்றது பரம்பரையில. நீங்க வந்து ஆல்டர் வச்சிருக்கீங்களா வீட்டுல? இல்ல மாதாஜி, நான் ரொம்ப ஜூனியர் டிவோட்டி. ரொம்ப சின்ன. சரி, ஆல்டர் யார் வீட்டுலன்னா பாத்துக்கிறீங்களா? பாத்திருக்கோம். பாத்திருக்கீங்களா? முதல்ல வந்து முதல் படியில வந்து மேல ஆச்சாரியா அது வச்சிருக்கேன் ஆச்சாரியா வச்சிருக்கேன். முதல் படியில சொல்றதை கேளுங்க. முதல் படியில ராதாகிருஷ்ணர் வைப்பாங்க. அடுத்த படியில பஞ்சதத்துவ நரசிம்மதேவ் வைப்பாங்க. அதுக்கு அடுத்த படியில வலது கை பக்கம் நான் சொல்றேன், அங்க 6 கோஸ்வாமிகள் இருப்பாங்க. 6 கோஸ்வாமிகளுக்கு அப்புறம் வந்து ஒரு லைனா ஆச்சாரியர்கள் இருப்பாங்க. குரு பரம்பரையில பெரிய ஆளுங்களது வந்து அந்த பரம்பரையில வைப்பாங்க. எல்லா இஸ்கான் கோயில்லையும் இது உண்டு. அங்க 6 கோஸ்வாமிகளுக்கு பக்கத்துல வந்து ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் வருவார். அதுக்கப்புறம் பக்தி வினோத் தாக்கூர், அதுக்கப்புறம் கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், அதுக்கப்புறம் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அதுக்கப்புறம் பிரபுபாத். அடுத்த ஆச்சாரியன் யாரும் வரல. ஆச்சாரியன்றது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த, சக்தி ஊட்டப்பட்ட, ஜீவராசிகளை பகவானிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மகான்கள்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன அந்த ஆச்சாரியருடைய சீடர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து சின்ன சின்ன குருமார்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க வந்து மிகவும் அமானுஷ்யமான அசாதாரணமான விஷயங்களை செஞ்சாங்க. இப்போ ராமானுஜாச்சாரியர் ஆச்சாரியன். அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் வரலாம், ஜீயர்கள் சுவாமிகள்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு அடுத்த ஆச்சாரியன் யாருமே கிடையாது, ராமானுஜர் தான். குரு பரம்பரை போகுது, குருமார்கள் இருக்கிறாங்க, ஆச்சாரியன் ராமானுஜர் தான். ராமானுஜர் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கிறவர். அதுபோல் மத்வாச்சாரியர் இருக்கிறார். அந்த மாதிரி சொல்கிறேன். ஆச்சாரியன்றது புரியுது அவங்களுக்கு. மிகப்பெரிய ஆன்மீகத்தில் வந்து மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கிறவங்க அந்த குரு பரம்பரையில். அவங்களே அது தெரியும். இந்த பரம்பரையில் நானே போய் என்னை வச்சுக்கிறது இல்லை. நான் கனெக்டட் தான், நான் இந்த பரம்பரையில் இருக்கிற ஆள் தான். ஆனால் நான் ஆச்சாரியன் கணக்கில் இல்லை, இந்த பரம்பரையில் ஒரு தொண்டன், அவ்வளோதான். அங்கே அந்த ஆல்டரில் அந்த வருது பாருங்க வரிசையில், அவங்க தான் ஆச்சாரியர்கள். நம்ம குருவை கூட நம்ம இணைக்கிறது இல்லை, வச்சு பூஜை பண்ணுறோம், ஆனால் அதோட இணைக்கிறது இல்லை, அந்த பரம்பரையில் இணைக்கிறது இல்லை. பூஜை பண்ணுறோம், அவர் பூஜை எடுத்து அங்கே கொடுக்குறார் பரம்பரைக்கு. இஸ்கான் கோயில்கள்லாம் எந்த ஒரு குறிப்பிட்ட குருவையும் அங்கே ஆல்டரில் வைக்கிறது கிடையாது. பிரபுபாதோட சரிதான். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்காக சில நேரங்களில் அந்த குறிப்பிட்ட பூஜாரியை அவங்க குரு போட்டோ வைப்பார், அப்புறம் எடுத்துருவார். இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். சரியா? அப்போ ஆச்சாரியன் என்பவர் பிரபுபாத் மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். ஒரே வார்த்தை. அவர் வந்து இந்த பக்திக்கான அடிப்படை விஷயங்கள்லாம் கொடுத்தார் பாருங்க. பக்திக்கான எல்லா அடிப்படை விஷயங்களையும் கொடுத்தார், மிகப்பெரிய சாதனை செஞ்சார். அதனால ஆச்சாரியன்றவர் வந்து பிரபுபாதர் மாதிரி. அவருடைய சிஷ்யர்கள் அவரை விட நிறைய வேலைகள் கூட செய்யலாம், ஆனால் ஆச்சாரியர் ஆகலை. அதுவும் பார்த்துங்க.
இப்போ அடுத்த ஆச்சாரியன் யார் இந்த மாதிரி பிரபுபாதர் மாதிரி வந்தாங்கன்னா அவங்க பிரபுபாதர் பக்கத்துல அந்த குரு பரம்பரையில இணைவாங்க. சரியா? ஆச்சாரியன் என்பவர் என்னமோ சொன்னீங்களே மாதாஜி. மாதாஜி அதுக்கு புதுசா ஒரு இயக்கத்தை உருவாக்கி அப்படியெல்லாம் அதை கொண்டு வந்தா தானே மாதாஜி ஆச்சாரியர் சொல்ல முடியும். அது கரெக்டா வேதங்கள் சொல்லப்பட்ட விஷயமா இருக்கணும் இல்லைங்க மாதாஜி? இல்ல அந்த ஆச்சாரியன் அப்படிதான் வந்து அந்த ஆச்சாரியன் வந்து இதுல சொல்லப்படுவாங்க. அதான் வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல முன்னாடி பவிஷ்யவாணி எல்லாம் வருவாங்க. சரிங்க. அவங்களுடைய அடையாளங்கள் இப்ப பிரபுபாதர் வரப்போறார், சேனாபதி பக்தன் வராருன்னு தான் சொல்றாங்களாம். சேனாபதி பக்தன் அவரு பிறக்கறதுக்கு முன்னாடியாங்களா? இல்லை, இவங்கெல்லாம் கூட பக்தி வினோத் தாக்கூர் 7வது கோஸ்வாமி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி விஷ்ணுனுடைய ஒரு ரேகை. பிரபுபாதர் பகவானால சக்தி ஊட்டப்பட்டவர், சக்தியாவேஷ அவதாரம். அந்த மாதிரி கேளுங்க மாதாஜி. ஆச்சாரியன் என்பவர் என்னமோ சொன்னீங்க. அது ஆச்சாரியர் என்பவர் ஒரு ஜீவனை வந்து விடுவிப்பவர். நம்ம குரு எல்லாம் வந்து ஒரு வேலை பண்ணுவாங்க, நம்மளை கைட் பண்றாங்க, தீட்சை கொடுக்குறாங்க. அவருடைய சார்பாக, யாருடைய சார்பாக? பிரபுபாதருடைய சார்பாக. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம தகுதி பெற்றோன்னே நம்மளை கொண்டு போய் பிரபுபாதர்கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. பிரபுபாதர் தான் நம்மை பகவான் கிட்ட கொண்டு போறவர். ஆச்சாரியன் தான் அதை செய்யறது. இந்த குரு பரம்பரையில யாரெல்லாம் சின்சியரா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையா நேர்மையா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு போவார் பிரபுபாதர். பிரபுபாதர் ரெக்கமெண்டேஷன் நமக்கு தேவை. நம்ம குருவை விட பிரபுபாதர் முக்கியம். தெரியுமா? அது தெரியுமா? குருவும் முக்கியம், 2 கண்ணு மாதிரி தான். ஆனாலும் ஒரு படி யாருக்கு முக்கியம்னா பிரபுபாதர் தான் ரொம்ப முக்கியம். ஆனா குருக்கே அவர் தான் முக்கியம். மாதாஜி குருதானே கொண்டு பிரபுபாதரை கொடுப்பார் மாதாஜி. ஆமா, ஆனாலும் குருவே சொல்றாரு, என்னை விட நீ பிரபுபாதருக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு. பிரபுபாதர் என்ன சொல்றாரு, என்னை விட நீ வந்து கிருஷ்ணருக்கு தான் நிறைய மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாரு. அதனாலதான் நம்ம நிறைய பகவானுடைய நாமத்தை சொல்றோம். ஹைரார்கி இப்படிதான் இருக்கு. அவங்க வந்து இப்போ ஒரு குரு வந்து ஒரு நாளும் நீ என்னை விட பிரபுபாதரை விட என்ன ஜாஸ்தியை நினைச்சுக்கோன்னு சொல்றதே கிடையாது, சொல்ல மாட்டார், சொல்லக்கூடாது. புரியுதா? புரியுதுங்க. சரி மாதாஜி, இந்த ஸ்லோகத்துல சில பிரபுபாதருக்கு முன்னாடி நிறைய வார்த்தைகள் அப்படி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்காங்களே மாதாஜி, அது ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் விரிவாக்கம் சொல்லிருங்களேன். ஓம் விஷ்ணு பாத பரமஹம்ச பரிவிரஜக ஆச்சாரியா ஸ்தோத்திர சதஷ்டி ஸ்ரீமதி ஏசி பக்தி ஸ்தோத்திர சதம் அப்படி எல்லாம் இருக்குல்ல மாதாஜி, அதுக்கெல்லாம் ஒரு தனி கிளாஸ் வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் இதுல இறங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. சரிங்க மாதாஜி. சரி, அது நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்போ பொதுவான வகுப்புல நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்க, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. குரு அனுசரணே பிரவர்த்தக இதி அர்த்தக. பொருள் கூறுக. ரேவதி சொல்லுங்க. ஒருத்தருக்கு புல உணர்வாலையும் புத்தியாலையும் அடைப்படுற அறிவு பகவானுடைய பிரதிநிதியான உண்மை மதிப்பை உணர்ற நிலைக்கு ஒருத்தர் கொண்டு செல்லுங்க மாதாஜி. அவங்களத்தான் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி குரு அனுசரணே பிரவர்த்தத இது அர்த்தம்னு சொல்லியிருக்காரு. சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி இந்த அத்தியாயத்தினுடைய. இல்ல 20 ஸ்லோகத்துல இருக்கிற கடைசி கேள்வி. ஆத்ம ஞானம் பெற்ற ஒரு சேவகனின் அடையாளம் யாது? அவங்க பாவம் யாரோ இந்திரா மாதாஜி சொல்லுங்க. வாயே திறக்கல பாவம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆத்ம ஞானம் பெற்ற ஒரு நித்திய ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்பதை படிப்படியாக ஒருவன் புரிந்து கொள்கிறான். பிறகு ஆத்ம ஞானம் பெற்ற பிறருடைய சகவாசத்தில் வாழ அவன் மிகவும் ஆவல் கொள்கிறான். ஒரு பக்தனுடைய அடையாளமே என்னன்னா பக்தரோட இருக்கிறது தான் விரும்புறான். அவன் ஒரு பெரிய பக்தனா இருந்தா ஒரு தன்னை போன்ற பிற மகாத்மாக்களின் சவகாசத்தை விரும்பும். எல்லா பக்தர்களும் கேட்கறது வந்து பக்த சங்கம் தான். பக்தியினுடைய முன்னேற்றத்துக்கு மிக முக்கியமான விஷயமே பக்த சங்கம் தான். தனியா நான் பக்தி பண்றேன்றதே சாத்தியம் இல்லாத விஷயம். மிக மிக முக்கியம் 5 முக்கியமான விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜபம் பண்றது, பாகவதம் படிக்கிறது, விக்கிரகத்துக்கு வழிபாடு பண்றது, மதுரால வாழறது, திவ்ய தேசத்துல வாழறது, பக்த சங்கம்.
சாது சங்கம். இதுல சாது சங்கம் இருந்தா இந்த 4 வந்துடும். இதுல 4ல் 1 நான் வெறும் சாண்டிங் மட்டும் எடுக்கிறனால நம்ம கீழே இறங்கிடலாம். சாது சங்கம் தூய பக்தர் ஒருத்தர் இருந்தா போதும், நம்மளை வந்து இந்த 4த்தையும் பண்ண வச்சிருவார். அதனால்தான் பக்த சங்கத்துக்கு பக்தர்கள் எப்பவுமே முக்கியத்துவம் தர்றது. இப்போ நான் வந்து திவ்ய தேசத்துல வாழ்ந்தாலும் பக்தர்கள் இல்லாம இருந்தேன்னா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க நிறைய பக்தி இல்லாத இருக்கிறாங்க மக்கள். அதே போல் நான் விக்கிரக வழிபாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் தன்னிச்சையா வழிபாடு பண்ணனாலும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தனியாவே இந்த மற்ற விஷயங்களை செய்யறேன்னும் போது கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பக்த சங்கம் இருந்தா ஏற்றி தான் விடும். நம்மளை படிக்கிறதுலையும் சரி, ஜபம் பண்றதுலையும் சரி, விக்கிரக வழிபாட்டுலையும் சரி, ஒரு தீர்த்த ஸ்தலத்துல வாழறதுக்கும் சரி, நம்மளை தூக்கி விடுறதே வந்து பக்த சங்கம் தான். அதனால அறிவுள்ள பக்தர்கள் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் நம்மளை ஏத்த போகுது அப்படின்ட்டு. இதுதான் பக்தியினுடைய ரகசியம். இன்னைக்கு ரொம்ப யோசனை பண்ணேன் நான். இந்த 5 விஷயங்கள்ல மிக முக்கியமானது பக்த சங்கம் தான். இது யாருக்கு தெரியலையோ அவங்கெல்லாம் அப்படி இதுல தான் இருப்பாங்க. கனிஷ்டத்தை விட கீழே தான் இருப்பாங்க. கனிஷ்ட அதிகாரியை விட கீழே இருப்பாங்க. யாருக்கு தெரியுதோ அவங்க வந்து கேட்பதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. பகவானை பற்றி கேட்பது, அது பக்தர்களிடம் இருந்து கேட்பது, பக்த சங்கத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அடுத்த பாடத்துக்கு நம்ம போகலாம். பக்தர்களுக்கு இது வரைக்கும் எதனா கேள்விகள் இருக்கா? லேட் ஆகுது, அதனால நம்ம விரைவாக அடுத்த பாடத்துக்கு போயிடலாம். ஒரு எவ்வளவு ஸ்லோகம் படிக்கலாம்? 20லேருந்து 40 வரைக்கும் படிக்கலாம். 21லேருந்து 40 வரைக்கும் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.